السلام عليكم ورحمة الله وبركاته. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. சீரோடும் சிறப்போடும் இந்த ஆண்டு தொடங்கிய இந்த சொற்பயிற்சி மன்றத்தை அழகான முறையிலே நடத்தி வருகிற நம்முடைய கல்லூரியின் முதல்வர் ஷேகுல் ஜாமியா, நம்முடைய ஆசான் ஹசரத் கிபுலா அவர்களே, நம்முடைய துணை முதல்வர் சைஃபுல்லா ஹசரத் அவர்களே, மூத்த பேராசிரியர் பெருமக்களே, அன்பிற்கினிய மாணவ சகாக்களே, 1983 நமது மதர்சாவிலே மன்பை பட்டம் பெற்று வெளிநாடுகளில் பல்வேறு பணியில் ஈடுபட்டு இப்போது ஓதிய மதரசாவை பார்ப்பதற்காகவும் தனது சனதை புதுப்பிப்பதற்காகவும் முன்னாள் நெல்லை மாவட்டம், இந்நாள் தென்காசி மாவட்டம் கடைநல்லூரை சார்ந்த மூத்த ஆலிம் பெருந்தகை ஹசரத் அவர்களே, அல்லாஹுடைய அருளும் அன்பும் நம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அருமையான மாணவ சகாக்களே, இது சொற்பயிற்சி மன்றத்தினுடைய தொடக்கம். ஆண்டுதோறும் நாம் சொல்வதுண்டு, ஆண்டிற்கு ஒரு 40 மன்றம், வெள்ளி மாலை சனி இரவு. நேற்று அபூதாவுது நூல் அல்லது இப்னு மாஜா நூல் என நினைக்கிறேன், ஹரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தன்னோடு இருப்பவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை சொல்லிக் கொடுப்பது பழக்கம் என்ற அந்த நபி மொழி நேற்று பாடத்தில் ஓதி கொடுக்கப்பட்டது. நாள்தோறும் எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்லித்தந்தால் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்கும்போது, நீங்கள் சடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் வாரத்திற்கு ஒரு முறை என்று பதில் சொன்ன செய்தியும் ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாகியிருக்கிறது. நாள்தோறும் நீங்கள் ஓதுகிற அந்த நூல்களை உள்ள கல்வி ஞானங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட வாரத்திற்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சி மன்றம்தான் இது. சென்ற ஆண்டு 40 வாரங்களை கடந்து இஃப்திதா மஜ்லிஸ் நடந்தது போன்று இந்த ஆண்டு தொடங்கி இருக்கிறது. இங்கே ஒன்னாசுமராவிலிருந்து டிகிரி கோர்ஸ் முடிக்கிற தௌரத்துல் ஹதீஸ் வரை இங்கே நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இங்கே பேசிய மாணவர்களுடைய பேச்சு உண்மையிலேயே ரசிக்கும் விதமாக இருந்தது. சில நேரங்களிலே குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு முடிக்கிற பல மாணவர்கள் இந்த மன்றத்திலே பேசுவார்கள். ஒரு சில மாணவர்களை மட்டுமே நேரம் கடந்ததற்கு பிறகு ஷேகுல் ஜாமியா பெல் அடித்ததற்கு பிறகு அவர் நிறுத்துவது வழக்கம். பில்லெல்லாம் ஆனால் கொடுக்குறதே இல்லை ஜி, பில் அடிச்சுவாங்கன்னு சொல்லி பில்லை வைக்கிறதே இல்லை, வைக்கல இந்த வருஷம். என்ன ஒரு கூடுதல் சிறப்பு என்றால், கடந்த வருடங்களிலெல்லாம் 10 நிமிஷம்தான் ஹசரத் அவர்கள் டைம் கொடுப்பார்கள். இந்த வருஷம் கூட 5 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தும் கூட 15 நிமிஷம் கடந்து போவதை நினைத்து அடுத்தடுத்து வர்றவங்க குறிப்பிட்ட நேரத்திலே நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு நீங்கள் பயிற்சியில் மேம்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பார்த்து உண்மையிலே சந்தோஷப்படுகிறோம். எழுத்துத்துறையிலே ஒருவர் பேசினார், ஒழுக்கத்தை பற்றி ஒருவர் பேசினார். நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பட்டம் பெற்று இந்த ஆண்டு பட்டம் பெற இருக்கிற உசாமா பேசினார். தாசில் மாணவர் அதற்கு கூப்பிட்டே சொன்னாங்க, அவர்கிட்ட யாசின்ட்ட நீ சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு பேசிக்கொண்டே இருந்தார். ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான் என்று சொல்வதைப் போல பேச்சுக்கு இடையிலேயே நான் கல்மேல் குப்பந்தான் எங்கள் ஊர் பிள்ளைகள்லாம் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள் என்பதை அவர் ஞாபகப்படுத்தினார். கல்மேல் குப்பத்திலே நிறைய பேர் மண்பைகள் தான் என்றார். அது பொய்யில்லை, உண்மை செய்தி தான்.
7 வருஷத்துக்கு முன்பு அங்கேயே பட்டம் பெற்ற ஒரு மாணவர் சென்ற ஆண்டு ஒரு கல்மேல் குப்பத்தினுடைய நிக்கார் காசி மதத்து பேசும்போது லால்பேட்டை நான் வர்றதை பற்றி சொன்னாங்க. இங்கே வர்றது கூட எனக்கு அவ்வளோ சங்கடமாக தெரியல. கல்மேல் குப்பத்துக்கு விடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் நோம்புக்கு பிறகு இந்த கல்யாணம் பூரா கடுமையான வெயிலில் வச்சுருப்பாங்க. அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு பிள்ளைகளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சென்ற வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்ட நானும் காசி மதத்து. நான் இந்த வருஷம் அவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியல. வருஷம் ஒரு நிக்கா நடக்குது. அந்த நிக்காவுக்கு போயிட்டா அந்த பழைய மாணவர்கள் 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முந்தி பட்டம் வாங்கியவர்கள் கூட ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி உடம்பை மசாஜ் பண்ணணும். அந்த மாதிரி வேலையை ஓதிக்கிட்டு இருக்கும்போது செய்கிற அந்த ஹிதுமத் ஓதி முடிச்ச பிறகு இனிமேல் நான் ஒரு பள்ளியாசல இமாம் ஆகிட்டேன், நான் தான் தலைமை இமாம், இனிமேல் நமக்கு எதுக்கு உஸ்தாத் வேலையை முடிச்சிட்டாங்க, இனிமேல் நாமளே உஸ்தாத் ஆகிடுச்சுங்கிற சிந்தனை இல்லாமல் இப்போதும் அந்த ஹிதுமத்தை செய்வதை வளமையாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ அல்லாஹு தாலா மதரசாக்களில் மாத்திரம்தான். சென்னையிலே கொஞ்சம் இடையிலே உடம்பு சரியில்லை, சென்னையில் இமாமா இருக்கும்போது உடம்பு சரியில்லை, எனக்கும் ஒரு ஹாஜியா இருக்கும். டாக்டர்கிட்ட காமிச்சு சரி வரலன்னு சொல்லி ஒரு வைத்தியர்கிட்ட போனோம். அவன் பெரிய டாக்டர், இந்த டெதஸ்கோப்லாம் காதிலே மாட்டிக்கொண்ட ஒரு பெரிய டாக்டர். உள்ளே போனவுடனே ஆளுக்கு 1000 ரூபா கெட்டுங்க, அப்புறம் தான் டெஸ்ட்டுன்ட்டா. எனக்கு 1000 ரூபா, அவருக்கு 1000 ரூபா அந்த ஹாஜியார் தான் கெட்டினாங்க. உள்ளே போனால் ஹாஜியார் ஆளையே காணும். 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னாச்சு ஆள் போனார் உள்ளே வரலையேன்னு சொல்லி லேசாக அப்படி உள்ளே போய் நடந்து பார்த்தேன். டிராயர் மட்டும் போட்டிருக்காரு, உடம்புல ஒன்றும் இல்லை. குப்புற படுக்க போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கொத்து பராட்டா போடுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வடநாட்டில் உள்ளவங்க, வடநாட்டில் இருக்கிற சில ஹிந்தி பேச தெரிந்த பையங்களை வச்சுட்டு அந்த மசாஜ் வேலை நடக்கு. 1000 ரூபா கெட்டினது பிறகுதான் இது. ஒரு 3/4 மணி நேரம் கழித்து அவர் வந்தார். நான் அவரை பார்த்துட்டு சொன்னேன், வாங்க ஹஜார் போயிடுவோம் அப்படின்னு. அசர்த்து உடம்பு நல்லா ராகத்தாக இருக்குது, வாங்க சார் நீங்கள் போயிட்டு வாங்கன்னாப்ல. இல்லை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், நமக்கு இது சரிப்பட்டு வராது. அப்போது துன்யாவிலே தொழிலாக நடக்கிற சில உதவிகளை ஓதி முடித்து விட்டு போனதற்கு பிறகு இஹ்லாசான முறையிலே காலம்பூரா நமக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய துஆத் நமக்கு வேண்டும் என்கிற சிந்தனை மதரசாவிலே ஓதுகிற மாணவர்களுடைய எண்ணங்களில் மட்டுமே இருக்கும். இதுதான் உலக கல்விக்கும் இந்த கல்விக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம். இந்த கல்வியைத்தான் நாம் மக்களுக்கு போய் சேர்க்க முடியும். உலகத்தில் எந்த கல்வியும் சேர்க்க முடியாது. பிகாம் படித்தாலும் சரி, பிஏ படித்தாலும் சரி, எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, எம்எஸ்சி படித்தாலும் சரி, எம்காம் படித்தாலும் சரி, அந்த கல்வியெல்லாம் உலகத்தில் அவர்கள் பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக படிக்கிற கல்வி. என்னை போன்று உலகமே மாற வேண்டும் என்கிற எண்ணத்தில் படிக்கிற ஒரே ஒரு கல்வி அல்லாஹுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வி. அப்போ இந்த கல்விக்கு நாம் செய்கிற முயற்சி இருக்கிறது பாருங்கள், இது கடும் முயற்சி. எல்லாம் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து இருக்கிறீங்க. ஒரு 2 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு பிரிந்திருந்து ஒரு குகைக்குள் இருந்ததால் தான் குர்ஆனே நமக்கு கிடைத்திருக்கிறது. மக்காவிலே அவ்வளோ அத்தனை கோடி மக்களுக்கு இடையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஏன் அந்த சிந்தனை வந்து யோசித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அம்மாவும் ஒரு 300 ஆண்டுகள் பிரிந்திருந்தார்கள். அந்த 300 ஆண்டுகளில் அவர்கள் ஓதிய துவா இன்று நமக்கு சொல்லித் தரப்படுகிற ரப்பனா லலம்னா அம்புசனா, நாங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு. ஒரு காலம் சொல்லுவார்கள், அப்படி எல்லாம் சொல்லுவார்கள், நீங்கள் ஏன் ஓத வந்தீங்க, ஒரே சேட்டை, வீட்டில் யார் பேச்சும் கேட்கறது இல்லை, அதனால் மார்சாலை சேர்த்துட்டாங்க. அந்த காலம் எல்லாம் இப்போது மாறிவிட்டது. ஒரு தப்பு செய்ததுனாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 300 ஆண்டுகள் ஒத்த காலில் நின்று அல்லாட்ட துவா செஞ்சாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் அல்லாஹ் பிரித்து வச்சான். ஒரு பிரிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை உச்சத்திற்கு கொண்டு போய்விட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொந்த ஊரிலே ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டார்கள். நியாயத்திற்காக செய்த கொலை அது. கொலை செய்யப்படுவான் எதிரி என்று அவர் நினைக்கவே இல்லை. யதார்த்தமாக நடந்த கொலை. கொலைக்கு பிறகு அவர்களே சொன்னார்கள், குர்ஆன் ஷரீஃப் பதிவு செய்கிறது, ஹாதாமின் அமலி ஷைத்தான். என்ன நியாயம் கேட்டு ஒரு அடி அடித்தோம், மூத்தா போயிட்டானே, இது ஷைத்தானுடைய வேலையாயிற்று என்று பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்தார்கள். அல்லாஹ் ஒரு படித்த கல்விமான் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கல்வி கற்பதற்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டான். குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு பிரிந்து வந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட 10 வருஷம் இருந்தாங்க. போகும்போது ஓதி கொடுத்த உஸ்தாது மாமனாராக மாறுகிற அளவிற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளை திருமணம் கொடுத்து விட்டு போன வரலாறுலாம் குர்ஆன் ஷரீஃப் பதிவு செய்கிறது. அப்போ ஒரு பிரிவு தான் நம்மை உருவாக்கும். உலகத்தில் நீங்கள் பாருங்கள்,
செல்லம் கொடுத்து வீட்டை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சி எல்லாம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. பரவாயில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா தண்ணியில் தூக்கி போட்ட மாதிரி, நைல் நதியில் தூக்கி போட்ட மாதிரி கொஞ்ச காலம் நம்மை விட்டு பிள்ளைகள் பிரிந்திருந்தாலும் பிறகு நபியாக வருவார்கள், வலியுல்லாக்களாக வருவார்கள், ஆலிம்களாக வருவார்கள் என்ற சிந்தனை அந்த பெற்றோர்களுக்கு இருந்ததினால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக முடிந்தது. அது மாதிரி குடும்பத்தை விட நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள். சம்மர் நேரம் சென்னை உங்கள் எல்லோருக்குமே தெரியும். என்னுடைய நண்பர் வசதி படைத்தவர். இந்த 40 நாள் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அதனால் அவர் பார்த்தார், வீட்டில் நம்ம பிள்ளை வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை வீட்டில் இருந்தால் எப்பவும் பார்த்தாலும் அம்மாவோட சண்டை விட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள்லாம் தாய்மார்கள் அப்படி தான் பேசுவாங்க. இன்னைக்கு சாதாரண அப்படி தான் பேசுவாங்க. என்னைக்கு இந்த ஸ்கூல் திறக்குது அதுவரை நமக்கு இந்த நிலைதான் சொல்லி புலம்பி கொண்டு இருப்பார்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு என்பதை அந்த குடும்ப தலைவன் புரிந்து கொண்டு சென்னையில் ஒரு ஹாஸ்டலில் தன்னுடைய மகளை காலேஜில் படிச்சுட்டு இருக்க பிள்ளைகளை சேர்த்து விட்டான். போன 3ஆம் நாளே நான் எங்கள் அம்மா எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு அழுதுருக்கேன். சரின்னு சொல்லிட்டு தாயின் தகப்பனும் போயிருக்காங்க. தகப்பனாரை பார்க்க விடல. ஒரு 40 நாள் உங்கள் பிள்ளையை விட்டு உங்களால் பிரிஞ்சிருக்க முடியாதா? அது என்ன பால் குடிக்கிற பிள்ளையாது? காலேஜுக்கு போகிற பிள்ளையை விட்டு 3 நாளில் திருப்பி வந்திருக்கீங்களான்னு சத்தம் போட்டு, தகப்பனாரை நீங்கள் பார்க்கக்கூடாது, அந்த அவங்க அம்மா மட்டும் பார்க்கட்டும். அம்மாட்ட அழுதுருக்கு. ஏசி இல்லை, ஒன்றும் இல்லை, ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. ராத்திரி தூங்கும் போது இந்த முடியெல்லாம் வெளியே தெரியக்கூடாது, ஸ்காப் போட்டு தான் தூங்கணும்லாம் சொல்கிறாங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட்டிருக்காங்க. உன்னோட இருக்கிறவங்களெல்லாம் பாருங்க. ஏசி நேற்று வந்துச்சு, மிந்தானத்து வந்துச்சு. இதுக்கு முந்தி ஒரு நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சுப்பார். நம்ம எப்படிலாம் இருந்தோம். பாத்ரூம் போனால் 10 நிமிஷத்தில் கதவை தட்டிடுறாங்க. வீட்டில் 1 மணி நேரம் பாத்ரூமில் இருந்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இப்போ 10 நிமிஷத்தில் கதவை தட்டுறாங்க. என்னால் இதை தாங்க முடியலைங்குது. ஒரு 40 நாள் இருந்து விட்டால் தனக்கு தன்னையே மாற்றிவிடும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா. நம்ம பாதைக்கு வர்றதா இருந்தால் கொஞ்சம் ஜிஹாது செய்யணும். நாம நேர்வழி காட்டுறதா இருந்தால் லநஹ்தியன்னஹும் சுபுலனா, நமக்காக கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். மன் ஜத்த வஜத என்று அரபு நாட்டிலே ஒரு முதுமொழி உண்டு. முயற்சி இருந்தவன் தான் வெற்றி பெற முடியும். மன் ஜர ஹசத, விவசாயம் செஞ்சால் தான் அறுவடை பண்ண முடியும். வயலை சும்மா போட்டுட்டு வந்து எல்லாரும் அறுக்கும் போது என் வயலில் நான் அறுக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. அடுத்து சொல்லுவாங்க, ஒமன் சார அல தரீக்கு சஹீஹ் வசல், போகிற பாதை நேரையான பாதையாக இருந்தால் தான் ஊர் போய் சேர முடியும் என்று அரபு நாட்டில் ஒரு அற்புதமான தத்துவம் சொல்லுவார்கள். அதற்கு தோதுவா ஒரு சின்ன செய்தியும் சொல்லுவார். ஒரு மன்னர் தன்னுடைய சகாக்கள் 3 பேரை அழைச்சி போய் பழங்கள் பறிச்சுட்டு வாங்க தோட்டத்தில். அந்த பழங்களை நீங்கள் பறிச்சுட்டு வரணும், ஆசையோடு பறிச்சுட்டு வரணும். மன்னர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு பறிக்காம ஆசையோடு பறிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த 3 சகாக்களில் ஒருவர் மன்னர் சாப்பிட்றதுக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷாக உள்ள பழங்களை பறிச்சுட்டு கூடையில் கொண்டு வரார். இன்னொருத்தர் ஏனோ தானான்னு சொல்லி காயும் கனியும் அரையும் குறையுமா பறித்து விட்டு வருகிறார். 3ஆவது நபர் இலையில கொஞ்சம், கிளையில கொஞ்சம், காயில கொஞ்சம், அதில் இருக்கிற மொட்டில் கொஞ்சம், இப்படி அவர் இன்னும் கொஞ்சம் அறகுறையாக பறிச்சுட்டு 3 கூடையை கொண்டு வருகிறார்கள். அதை வச்சிருங்க, நான் கேட்கும்போது தரணும் அப்படின்னு. இடையில இந்த மன்னரே அந்த 3 பேரும் செய்த தப்புக்காக 3 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புகிறார். ஜெயிலில் இருங்க, ஜெயிலில் உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன செய்வோம் அப்படிங்க. நீங்கள் உங்களை கூடையில் பழம் பறிச்சுட்டு வந்தேன்னு சொன்னீங்க பாருங்க, சொல்லும் போது பறிச்சுட்டு வந்தீங்கல்ல, அதை நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது சாப்பிட்டு கொள்ளுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக நல்லா பறிச்சுட்டு வந்தார் பாருங்க, அவர் சந்தோஷப்படுகிறார். நாம் இஹ்லாஸான எண்ணத்தில் மன்னருக்குன்னு சொல்லி பறிச்சுட்டு வந்தோம், இது நமக்கு உணவாண்ணை கிடைச்சிருச்சு. இந்த அரை குறையா 2ஆவது பரிசார் பாருங்க, அவர் புலம்புகிறார். நமக்கு தான் இது சாப்பாடாக வரும்னு நினச்சிருந்தா நல்லா பழமாக பறிச்சிருக்கலாமே, மன்னர் சொன்னார்னு சொல்லி தான் நம்ம பறிச்சுட்டு வந்தோம், கடைசியில் இதே நம்ம சாப்பிட வேண்டியிருக்கேன்னு. இந்த இலையை தலையை பறித்தவர் கேசேதப்பட்டார் என்ற ஒரு செய்தியை கூகுளில் பதிவு பண்ணுறாங்க. நீ செய்கிற முயற்சி இஹ்லாஸாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி, இன்னமல் ஆமாலு பின்னியாத், நீ எந்த காரியத்தையும் ஆசையோடு செய். சங்கத்தில் பேசணுமா, ஆசையோடு பேசணும்னு சொல்லிவாங்க. அந்த ஒரு தௌர் மோர்சா பாட்டு படித்தார் பாருங்க, அந்த பாடல் உண்மையிலேயே எப்படி ஒரு 20-30 மக்களுக்கு இடையில இருந்து படித்தா எப்படி இருக்குமோ அப்படி படித்தார். எதையும் நீங்கள் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் நீ எண்ணத்தையும் குடி, எண்ணத்தையும் சாப்பிடு, அஜத் மாதிரி எதையும் பேசுங்க, ஆனால் நான் ஒரு 40,000 பேர் இருக்கிற இடத்துல படிக்கிற மாதிரி படிக்கிறேன்னு சொல்லி அருமையாக படித்தார் அந்த பாடல்.
அந்த மாதிரி தான் சில கட்சிக்காரங்க இருக்காங்க, முன்னாடி 3 பேர் தான் இருப்பாங்க, அவர் பாட்டில் படிச்சு அவங்க பாட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, 10,000 பேர் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த தனிமைக்குள்ளே இருக்கிற இன்னொரு தனிமை, வாரந்தோறும் நீங்கள் சங்கத்தில் பேச வர்றதுக்கு முந்தி ரூமில் உட்கார்ந்து யாரும் இல்லாத நேரத்தில் அசருக்கு பிறகு தனியில் உட்கார்ந்து பேசுங்க, உங்கள்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. தனிமையிலே உட்கார்ந்து ரூமில் நீங்கள் கோச்சிங் அந்த பயிற்சி எடுத்து இங்கே வந்து நீங்கள் பேசும்போது, இப்போ குறிப்பு வைத்து கொண்டாலும் கூட காலம் பூரா நம்ம குறிப்பு வச்சுட்டு பேச முடியாது. ஒரு காலமும் குறிப்பு வைத்து விட்டு காலம் செல்ல 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 நமக்கு குறிப்பை பார்க்கும்போது சிந்தனை மாறும். காலம் பூரா நாம் குறிப்பை வைத்து பார்த்து கொண்டு பேச முடியாது. அதனால் முன்கூட்டியே நீங்கள் ஒரு மாணவர் 5வது மாணவர் சொன்ன மாதிரி எழுத்துத்துறைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிடுங்க. ஹரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட 4 வருஷம் இருந்தாங்க. கைபர் போரில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 4 வருஷம் இருந்தாங்க. ஆனால் 5734 ஹதீஸை மனனம் செய்தாங்க, இந்த உம்மத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. 5734 ஹதீஸை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் 700 ஹதீஸை தான் இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க ஹதரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீங்கள் சிறந்தவரா அல்லது அப்துல்லா இப்னு அம்ர் அவர் சிறந்தவரா என்று கேட்கும்போது, தன்னை விட 5000 ஹதீஸ் குறைவாக மனனம் செய்திருந்த அந்த அப்துல்லா இப்னு அம்ரை அவர்தான் என்னை விட சிறந்தவர். கேட்கும்போது எதனால சொல்றீங்கன்னு, நான் மனனம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் 700 ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் அதை பூரா எழுதி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இங்கே தௌர் மோல்சாக்கு 5வது மோல்சாக்கு இடையில மாணவருக்கு இடையில பட்டிமன்றத்தில் பரிமாற்றம் செஞ்ச மாதிரி நடந்துச்சு. ஆரோக்கியமான ஒரு பரிமாற்றம். அதனால எழுத்துத்துறை பேச்சுத்துறை ரெண்டுக்குமே சவால் விடுகிற இந்த இடம் இது. போட்டி போடுகிற அடுத்தடுத்த காலங்களிலே போட்டி போடுகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விந்தணுக்களுக்கு கூட இப்போ போட்டி நடக்குது. நீங்கள் கூகுளில் பார்த்தா தெரியும், விந்தணுக்களுக்கு கூட போட்டி நடக்கிறது என்றால் உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. முயற்சி செய்யாமல் யாரும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றது கிடையாது என்பதற்கு இங்கே உள்ள உஸ்தாத்மார்கள், கடந்த கால உஸ்தாத்மார்கள் எல்லோருமே சாட்சிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். காலம்பரா சொல்லிட்டு வரோம். வல்ல ரஹ்மான் இந்த ஆண்டும் இந்த மன்றத்திலே நீங்கள் பயிற்சி செய்ய இருக்கிறீர்கள், அந்த பயிற்சிக்கு முயற்சியும் செய்ய எடுக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பயிற்சியையும் முயற்சியையும் கபூல் செய்ய வேண்டும். இந்த ஆண்டை போன்று வருஷ கடைசியிலே இந்த முயற்சிக்கு உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலியும் பலனும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.